காலையிலேருந்து இந்த ஊருக்கண்ணா ஊருக்காது சுண்டை வத்த ஊருக்கா 5 ரூபா பாக்கெட்டு அதை வாங்கி நேற்று ராத்திரி மழை பெஞ்சதுனால சோறு திங்கில படுத்துட்டேன். காலையில் 12 மணி மட்டும் ஒருத்தனுக்கு காசு கொடுக்கணுன்னு ஒரு வைராக்கியம். சோறு திங்கில, பசி இல்லை. அந்த காசை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் வயிறு கப்பன்னு பிடுங்குது. சரி என்ன பண்ணுறதுன்னு அந்த சோத்தாக்கி அந்த வத்தலை போட்டு திங்கிறனாந்தால பார்த்துங்க. சரியா? வணக்கம். சரியான பசி பார்த்துங்க. நைட்டு சோறு திங்கலையா, அதனால் சோத்தை மழை வடித்து பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்து வத்த குழம்பு பேஸ்ட்டு வாங்கிட்டு வந்து போட்டு கொஞ்சோண்டு பசஞ்சு சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிட 4 மணி 11 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. எப்படி சோறு திங்கிற பற்றியா என் நிலைமை இருக்கு. தலைகளை மாறி போச்சு பற்றியா. அந்த வத்தை போட்டு சாப்பிட்டேன்னா மத்தியானமும் அந்த வத்தை போட்டு தான் சாப்பிட்டேன் ஒரு வாங்கிட்டு வந்து. இப்போ என்ன தெரியுமா பண்ணிக்கிறேன், சிக்கனு வாங்க. அந்த ரெசிபி எடுக்கிறதுக்கெல்லாம் எனக்கு பசி டயர்டு குரு 1/2 மணி நேரத்தில் செஞ்சுட்டேன் பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். பச்சை மிளகா கறிதானே எப்படித்தானே வந்திருக்கு பாருங்கோ. தெரிகிறதா உறவே தெரிகிறதா, எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. இதுக்கு ஒரே ஒரு குறை என்னன்னா, மருந்து இல்லை. மருந்து இல்லாத குறையே ஒன்று தான். மற்றபடி நன்றாக வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் சும்புட்டோம். சும்ப விட்டு வயிறு நிறைவ திருப்தியாக சாப்பிட்ணும் உட்காந்து. காலிலேருந்து பட்ட வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், மன ரீதியாக ரொம்ப வேதனை. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, நான் பாரதி குரலில் விதை 200 ரூபா கொடுத்த நாட்டாமைக்கு நன்றி. சேலரி வாங்கி தருகிறேன். ஏய்.